சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொல்லியிருந்தார், கைலாயினா புலோகத்தை கைலாய திருவண்ணாமலை, அது 100% சத்தியம். காசியில போயிட்டு வாழ்ந்து இறந்தா முக்தி, திருவண்ணாமலையில நினைத்தாவே முக்தி. இது முன்னோர்களும் மகான்களும் யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. இப்ப வாழ்ந்து இருக்கிற தொப்பியம்மா, பலாயிரம் சித்தர்கள் இன்னமும் வாழ்ந்துட்டு மலை மேல இன்னமும் சூட்சுமமா அருவமா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. விபூதி வச்சுக்கின்னு உத்தராட்சி கொண்ட மாலை போட்டுக்கின்னு ஒரு காவி வேட்டி கட்டிக்கின்னு இறைவா அப்படின்னு நீ நாமத்தே சொல்லாத கண்ண மூடின்னு இறைவனை வணங்கிட்டு இருந்தா உன் தரைக்கு கீழே பணமும் இருக்கும், உன் தரை கீழே உணவும் இருக்கும், உன் தரை கீழே உனக்கு போட்டுக்கிற உடையும் இருக்கும். அந்த மாதிரி அள்ளி கொடுக்கிறவர் தான் இந்த திருவண்ணாமலை அண்ணாமலை. விட்டுட்டு இங்கே இறந்தா முக்தி கிடைக்கும் அப்படின்னு அதை அப்படிலாம் பண்ணா முக்தி கிடைக்காது. ஒரு மகன் ஒரு தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை முழுமையா செய்யலை என்று சொன்னால் அது பாவம் வராது, தோஷம் தான் வரும். அந்த தோஷம் என்னன்னு பார்த்தீங்களா, பித்திருகள் தோஷம் சொல்லுவோம். ஒரு முறை திருவண்ணாமலைக்கு ஒரு மனிதன் காலை எடுத்து வைத்து விட்டான் என்று சொன்னால் அவன் வாழ்நாள் முழுவதும் இந்த திருவண்ணாமலைக்கு வந்தே தீருவான். இதுதான் சத்தியம். அனைவருக்கும் வணக்கம். தேவம் தமிழ் சேனலுக்கு நம்ம சிறப்பு நேர்காணலுக்காக ஐயா வந்திருக்காங்க. இங்கே எதுக்கு ஐயா வந்திருக்காங்கன்னா, நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கிரிவலம் சிறப்பு பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் பற்றி பேசணும்னா இது மிகப்பெரிய கடல். இந்த கடலில் ஆழம் போக போக தான் முத்து நமக்கு கிடைக்கும். அண்ணாமலையார் பொறுத்தளவு அண்ணாமலையார் எப்படின்னா, ஒவ்வொருடைய மனிதனுடைய அகத்தை வேரோடு அறுக்கிறவர் தான் அண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையை பற்றி சிறப்பு சொல்லணும்னா எண்ணில் அடங்காதது. ஏன்னா இந்த திருவண்ணாமலை பொறுத்தளவு எப்படி சொல்லுது, ஒரு மிகப்பெரிய மர்ம மலை, காந்த மலை, ஒரு தங்க மலை, ஒரு வெள்ளி மலை, ஒரு வைர மலைன்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி அகிலத்தில் ஆளும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு பாதி பாகத்தை கொடுத்த, பெண்களுக்கு பாதி பாகத்தை கொடுத்த திருவண்ணாமலை மிகப்பெரிய சிறப்பு. இந்த ஊர் இங்கே திருவண்ணாமலை பொறுத்தளவு நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார். காசியில் போயிட்டு வாழ்ந்து இறந்தா முக்தி, திருவண்ணாமலையில் நினைத்தாவே முக்தி. இது முன்னோர்களும் மகான்களும் யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த திருவண்ணாமலை பொறுத்த அளவு ஏன் மகான்களும் யோகிகளும் ஞானிகளும் ஒரு ரொம்ப திருவண்ணாமலையில் ஒரு கவனத்தை வைத்து ஏன் திருவண்ணாமலை மண்ணுக்கு வந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை இந்த உலகத்தில் பூலோகத்தில் இப்போ இடையில கூட சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொல்லியிருந்தார், கைலாயினா புலோகத்தை கைலாய திருவண்ணாமலை, அது 100% சத்தியம். திருவண்ணாமலையில் யார் ஒருவர் வந்து அண்ணாமலையார் வணங்குறாங்களோ அவங்க இந்த பிறவியில் பற்றற்ற நிலையில் அருந்து இறைவன் திருப்பாதம், இறைவன் மோட்சம் அடைய ஒரு மிகப்பெரிய வழியும் பாதையும் வகுத்து கொடுக்கிறவர் தான் அண்ணாமலையார். அந்த வழியும் பாதையும் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்து நம்மளே செதுக்குவார். அவர் தான் அண்ணாமலையார். இந்த திருவண்ணாமலையில் நிறைய சிறப்புகள் இருக்குது. சில குறிப்பு மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ கொக நமச்சிவாய, அடிமுடி சித்தர், ஈசான ஞானி தேசிகர், சேஷாதிரி சுவாமி, ரமண மகரிஷி, விசிறி சுவாமி, அதே போல் இப்போ வாழ்ந்து இருக்கிற தொப்பியம்மா, மூக்குப்படி சித்தர், பலாயிரம் சித்தர்கள் இன்னமும் வாழ்ந்துட்டு மலை மேலே இன்னமும் சூட்சுமமாக அருவமாக வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. என்னுடைய அனுபவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். நான் ஆன்மீகத்தில் எனக்கு ரொம்ப ஆன்மீகத்தில் ஒரு ஆர்வமும் அதில் ஒரு ஆவலும் தேடுதலும் அதிகமாக இருந்தது. என்னுடைய இளம் வயதில் என் தாய் தந்தை, எங்கள் அப்பா அம்மா நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உத்தராட்சி கொடை போட்டுன்னு அப்போ எப்பயுமே விபூதி வச்சுருப்பேன். என்னெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க பசங்க, கொட்டையும் பட்டையும் போட்டுன்னு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ எல்லாமே கிண்டல் பண்ணாங்க. அப்போ எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் அழுதுன்னு கேட்டேன், என்ன எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்கன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, மற்றவர்களுக்காக நீ வாழக்கூடாது, உன்னை பரிசுத்தம் பண்ணணும் என்று சொன்னால் அந்த விபூதியும் இந்த கொட்டையும் தான் உன்னை பரிசுத்தம் பண்ணும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அந்த பரிசுத்தம் என்னன்றது எனக்கு அப்போ தெரியாது. அந்த 16 வயசு 17 வயசில் நான் கட்டும் போது எனக்கு புரியல. இன்னைக்கு 37 வயசு, ஒரு 20-25 ஆண்டு கடந்த உடனே தான் அதோடைய பரிசுத்தமும் அதோடைய அருமையுமே எனக்கு தெரியுது. அதே போல் ஆன்மீகம் என்பது ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் புரிந்துடாது, தெரிஞ்சிடாது. ஆன்மீகத்தில் பொறுத்தளவு ஸ்டார்டிங்கில் பல கஷ்டங்கள் துன்பங்களும் கொடுக்கும். அந்த கஷ்டங்களும் நம்ம உணர்ந்த பிறகுதான் நம்மளுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கிறோம் பாருங்க. அதுதான் புரிதலும் ஒழுக்கமோ ஞானமோ தெளிவும் நம்மளுக்கு சிந்தனையில் தெளிவாக கொடுக்கும். அதுதான் திருவண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஏன் இங்கே வந்து நிறைய சாது சன்னியாசிகள் ரோட்டில் உட்காந்துருக்காங்க, ஏன் சதாவும் இறைவன் நினச்சிட்டு இருக்காங்க? இதில் திருவண்ணாமலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு 90% சாது சன்னியாசிகள் இங்கே உட்காந்து இருக்கிறவங்க அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒதுக்கப்பட்டு இங்கே வந்து சாலையில் உட்காரும்போது அந்த 14 கிலோமீட்டரில் எங்கே உட்காந்தானோ அது அண்ணாமலையார் வீடு, அண்ணாமலையார் இல்லம். எங்கே உட்காந்தானு பசிக்கு பஞ்சமல்ல, துணிக்கு பஞ்சமல்ல, பணத்துக்கு பஞ்சமல்ல. ஒரு மனிதன் சதாவும் விபூதி வச்சுக்கின்னு உத்தராட்சி கொண்ட மாலை போட்டுக்கின்னு ஒரு காவி வேட்டி கட்டிக்கின்னு இறைவா அப்படின்னு நீ நாமத்தே சொல்லாத கண்ண மூடின்னு இறைவனை வணங்கிட்டு இருந்தா உன் தரைக்கு கீழே பணமும் இருக்கும், உன் தரை கீழே உணவும் இருக்கும், உன் தரை கீழே உனக்கு போட்டுக்கிற உடையும் இருக்கும். அந்த மாதிரி அள்ளி கொடுக்குறவர் தான் இந்த திருவண்ணாமலை அண்ணாமலை. அதில் உண்மையான சாது சன்னியாசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கையூட்டு என்ற அளவு தான் இருக்காங்க. எல்லாரும் வந்து ஏதோ ஒரு காரணம், உணவு சம்பந்தமோ குடும்ப பிரச்சனையோ வந்தால், ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த திருவண்ணாமலை வந்து இந்த அண்ணாமலையார் 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் உட்காரும் போது அவங்களுடைய கஷ்டங்களும் அவங்களுடைய வேதனைகளும் அவங்க துன்பங்களும் துயரங்களும் துடைக்கப்படுகிறார் அண்ணாமலையார். துடைக்கப்படுத மட்டும் இல்லாத தெளிவு கொடுத்து அடுத்த வாழ்க்கைக்கு எப்படி நம்ம பயணத்தை செலுத்தணும், பயணத்தை உருவாக்கணுன்றது அண்ணாமலையார் கூட. அண்ணாமலையார் பொறுத்தளவு ஒரு மிகப்பெரிய ஆசிரியர் மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய குரு மட்டும் இல்லை, மிகப்பெரிய கருணை உள்ள தாய் தந்தை. இந்த பூலோகத்தில் உண்மையான இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தாய் தந்தை யாரு என்று கேட்டால் சிவபெருமான் பார்வதி தான். அந்த சிவபெருமான் யாருன்னு கேட்டிங்களா, அருணாச்சல ஈஸ்வரர், உண்ணாமலையம்மன். இவங்க இருவரும் தான் தாய் தந்தையாக நம்மளை வந்து பக்குவப்படுத்தி நமக்கு இந்த நிலைக்கு நம்ம வந்து இருக்கிறோம்னா அதுக்கு முழுக்க காரணம் அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன். நம்ம எதுக்காக அந்த பாதைக்கு வந்திருக்கோன்றது நம்ம முழுமையாக புரிஞ்சிட்டு இந்த வாழ்க்கை நடத்தும் போது தான் நம்ம அடுத்த கட்ட நிலைக்கு போகிறதுக்கு நமக்கு அந்த இறைவன் வந்து நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்குறாருன்றது. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாது சன்னியாசிகள் பல பேர் வந்து இங்கே ஜோதியாகி இங்கே வாழ்ந்து இங்கே ஜோதி ஆயிடுறாங்க. காசியில் பொறுத்தளவு காசி பொறுத்தளவு எப்படின்னா அங்கே வாழ்ந்து இறந்தா முக்தி, திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி. அதே போல் திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தின்றது என்ன பண்ணிடுறாங்க சில பேர் முதியோர்களில், அவங்க வீட்டில் உடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, பசங்க திருவண்ணாமலையை தான் சாலையில் விட்டுட்டு போயிடுறாங்க, ரோட்டில் விட்டுட்டு இங்கே இறந்தா முக்தி கிடைக்கும் அப்படின்னு. அதை அப்படிலாம் பண்ணால் முக்தி கிடைக்காது. ஒரு மகன் ஒரு தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை முழுமையாக செய்யலை என்று சொன்னால் அது பாவம் வராது, தோஷம் தான் வரும். அந்த தோஷம் என்னன்னு பார்த்தீங்களா, பித்திருக்கள் தோஷம்னு சொல்லுவாங்க. பித்திருக்கள் தோஷம் வரும்போது அவன் வம்சாவளி எல்லாருமே பாதிப்போம். யார் ஒரு மகன் ஒரு தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை முழுமையாக செய்யலை என்று சொன்னால் அது எல்லாருக்குமே தோஷம் கண்டிப்பாக வரும். அதுதான் சில ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க, முன்னோர்கள் சாபம் இருக்குது, பெற்றோர்கள் சாபம் இருக்குது, பித்துகள் சாபம் இருக்குது, பெண் சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைக்கு யாரும் தள்ளக்கூடாது. நீங்கள் புரிதலோட தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையோடு நம்ம நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் ஒரு டம்ளர் தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணியை பகிர்ந்து கொடுக்கணும். சரி, தண்ணியும் இல்லை, எதுவுமே நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம வார்த்தைகளை பரிசுத்தமாக அவங்ககிட்ட பேசி 4 வார்த்தை ஆறுதலாக சொல்லணும். எப்பயுமே பெரியவங்க சொல்லுவாங்க, 4 வார்த்தை ஆறுதலாக சொன்னாவே அதுவே மிகப்பெரிய மருந்து. இன்றைக்கி 4 வார்த்தை சொல்கிறதுக்கு யாருமே ஆள் இல்லை. இன்றைக்கி நல்லது சொல்ல ஒரு ஆள் இல்லை, கெட்டது சொல்ல 99 பேர் இருக்கிறாங்க. நல்லது சொல்கிற ஒரு ஆள் இருந்தால் அந்த 99 பேரும் வாழ்க்கையில் ஜெயித்து அந்த 99 பேர் வாழ்க்கையும் நம்ம முன்னேற்றி கொண்டு போகலாம். யாருமே அப்படி நினைக்கிறதில்ல. எதனால் நினைக்கிறதில்லைன்னா எல்லாருக்கும் மனதில் ஒரு வக்கர புத்தி, தான்ற ஒரு சுயநலம்,
அந்த சுயநலத்தோட வாழ்ந்துட்டு நம்ம இந்த பிறவிக்கு எதுக்கு வந்தோமோ தெரியாத அவங்க திருப்பாதம் அடைஞ்சிடறாங்க. அப்படிலாம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் சுயநலமற்ற பொதுநலத்தோட மற்றவர்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைத்து இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தில் அந்த பஞ்சபூதம் தான் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கு. காற்று, நெருப்பு, ஆகாயம், நீர், இந்த மண் உக்காந்துங்கிறோம். இந்த பஞ்சபூதம் தான் நமக்கு கடவுள். பஞ்சபூதத்துக்கு நம்ம கடவுள் அல்ல. அந்த பஞ்சபூதம் எல்லாம் நமக்கு கொடுத்துச்சு. பஞ்சபூதத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதம் கொடுத்ததை நம்ம பஞ்சபூதத்துக்கே நம்ம வந்து நல்ல ஒழுக்கம், நல்ல பேராற்றல், நல்ல கருணை, நல்ல தான தர்மம், சிந்தனை, மற்றவர்களை விட்டு கொடுக்குற மனப்பக்குவத்தோட சகிப்புத்தன்மையோட வாழ வேண்டும் அப்படின்னு நினைத்தா மட்டும்தான் அந்த பிரபஞ்சம் நம்மளை வளர்க்கும். ஆனால் அந்த பிரபஞ்சத்தில் இந்த 5ம் நம்ம கடைபிடித்து வாழும்போது கஷ்டங்கள் அதிகமாக வரும். எந்த ஒரு மனிதன் கஷ்டப்படுறானோ, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுற மனிதன் நாளைக்கு சுகமடைவான். எந்த நேரம் சுகம்? மரணம் தருவாளில் அந்த இறைவன் திருப்பாதம் அடையும் போது உற்சாகமாக திருப்பாதத்தில் அடையும் போது, இறைவா எனக்கு எல்லாமே கொடுத்தேன், உன் திருப்பாதத்தை வந்து அடைந்து எனக்கு சந்தோஷம் ஆனந்தம் கொடுத்தேன் அப்படின்றது அந்த இறைவனுக்கிட்ட முழுமையாக சரணாகதி அடைய முடியும். இதுதான் திருவண்ணாமலை பற்றி சிறப்பு. அதே போல் இந்த 14 கிலோமீட்டர் கிரிவலம் வரும்போது என்ன மாற்றங்கள் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருவண்ணாமலை பொறுத்தளவு காந்த சக்தி. ஒரு முறை திருவண்ணாமலைக்கு ஒரு மனிதன் காலை எடுத்து வைத்து விட்டான் என்று சொன்னால் அவன் வாழ்நாள் முழுவதும் இந்த திருவண்ணாமலைக்கு வந்தே தீருவான். இதுதான் சத்தியம். ஏன் என்று சொன்னால், திருவண்ணாமலை ஒரு மனிதன் கால் எடுத்து வைத்து விட்டான் என்று சொன்னால் இது காந்த சக்தி. நம்ம உடல் பொறுத்த அளவு முழுக்க இரும்பு மாதிரி இந்த காந்த சக்தியோட வந்து ஒட்டிக்கிச்சுன்னா அதுலேருந்து வெளிவரவே முடியாது. அண்ணாமலையார் பொறுத்த அளவு, இறை அருள் பொறுத்தளவு, இறை தேடுதல் பொறுத்தளவு ஒன்லி ஒன் வே மட்டும்தான். ஒரு டைம் உள்ளே போயிட்டா அது வந்து வெளியே வர முடியாது. அந்த ஒரு முறை உள்ளே போகும்போது நம்முடைய பகுத்து ஆராய்ந்து நம்ம சுத்தப்படுத்தி நம்முடைய பிறவிய முழு பலனை இறைவனுக்கிட்ட ஒப்படைக்க முழுமையாக நம்ம சரணாகதி அடையணுன்றது தான் என்னுடைய கருத்து. மெயினாக பார்த்தீங்கன்னா ஒழுக்க நிலை. யாரையும் கெடுதல் பண்ணக்கூடாது, யாரையும் நோகடிக்கக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரையும் பொய் சொல்லக்கூடாது. முடிந்த அளவுக்கு நம்ம கையில் என்ன இருக்கோ தான தர்மங்களை பண்ணிவிட்டு நல்ல இயற்கைக்கு முரணாக, இயற்கைக்கு தவறான ஒரு செயலை செய்யாமல், இயற்கைக்கு நீதி, சத்தியம், தர்மத்தோடு வாழ்ந்து அந்த நீதியோட அந்த பிரபஞ்சம் அந்த பூமாதேவி கிட்ட நம்ம அடையும் போது, அந்த அக்னி தேவதை கிட்ட அடையும் போது நமக்கு இறைவனே வந்து வெல்கம் பண்ணி கூப்பிடுவார். என்னைக்கு ஒரு மனிதன் இறை தேடி போறானோ அன்னைக்கு அவன் ஒழுக்க நிலைக்கு தேடுகிறான்னு அர்த்தம். இறை உன்னை தேடுகிறது என்று சொன்னால் அன்னைக்கு தான் ஞானம் உன்னை தேடுகிறது, உன்னை அடைகிறதுன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே என் குரு அகோரி பாபா சொல்லுவார், காசியில் நான் என்னுடைய குரு அகோரி பாபா கிட்ட நான் தீட்சை எடுக்கும்போது 21 வயசு, 36 வருஷம். என்னுடைய வயது இப்போ 39. 21 வயசு தீட்சை எடுத்து 16 ஆண்டு சன்னியாசி வாழ்க்கை வாழும்போது ஒழுக்கம்னா இறையருள்னா கற்றுக் கொடுத்தாரு. இறையருள் ஒழுக்கன்றது போயிட்டு காட்டில் உட்காந்துட்டு மலையில் உட்காந்துக்கிட்டு நம்ம தியானம் பண்ணி நம்ம யாருக்கும் எந்த விதமான தடங்கள், எந்த விதமான தீமை பண்ணாத இயற்கைக்கு நம்முடைய இயற்கையோடு ஒன்று வாழும்போது அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு வந்து கலக்கும். அதே போல் கர்மயோகம்னு சொல்வார். மற்றவங்களுக்கு மனிதனால் இந்த பிரபஞ்சத்தால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு கர்மத்தை போக்கும் வழி சேர்வனே கர்மயோகின்னு சொல்லுவார். அந்த கர்மத்தை பாதிக்கப்பட்டவங்களை கர்மத்தை போக்கும் வழி சேர்வன் தான் கர்மயோகின்னும் போது அந்த கர்மத்தை வந்து நம்ம அகற்ற அவங்க கர்மா நீங்கி நம்ம கர்மாவும் நீங்கி அவங்க கர்மா நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம அதை நீக்கி இறைவன் திருப்பாதம் அடைவதற்கு நம்ம ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். இதுதான் இறை அருளும் இறை சக்தியும் நம்மளுக்கு வந்து ஆழமாக சொல்லுது. திருவண்ணாமலை நீங்கள் வாங்க, தயவு செய்து திருவண்ணாமலைக்கு வரும்போது இந்த 14 கிலோமீட்டர் கிரிவலம் வரும்போது எந்த கதையும் எந்த சிந்தனையும் பேசாமல் அமைதியாக இறை அருள், இறை நாமத்தை ஒரு நாமம் சொல்ல வேண்டாம், ஒரே நாமம் ஓம் நமச்சிவாய் என்ற ஒரு வார்த்தை 5 உச்சரித்து நீங்கள் சொல்லிக்கொண்டே வந்தீங்கன்னா உங்களுடைய மனதுக்குள் தெளிவும் உங்கள் மனதில் வந்து பரிசுத்தம் படுத்தும். மெயினாக திருவண்ணாமலை என்ன தெரியுங்களா, இப்போ ஒரு கார் இருந்தால் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு உடல் இருந்தால் பாத்ரூமில் போய் தண்ணி எடுத்து ஊற்றி நம்ம உடலை கழுவிக்கிறோம். மனசும் ஆத்மாவையும் எப்படி கழுவணும் அப்படின்னு சொன்னால் 14 கிலோமீட்டர் நீங்கள் வரும்போது உங்கள் ஆத்மாவும் மனதும் பரிசுத்தமாக கழுவி வாட்டர் சர்வீஸ் பண்ணி உங்களை ரீஒர்க் அனுப்பி இறைவன் வந்து உங்களை திரும்பி உலக வாழ்வில் அனுப்பும்போது தான் உங்களுக்கு ஒரு தெளிவும் ஞானம், நல்ல சிந்தனை ஏற்பட்டு நல்ல ஒழுக்கம் ஏற்பட்டு பல சிந்தனைகளை பல தர்ம காரியங்கள் நம்ம செய்வோம்.
இதுதான் திருவண்ணாமலை பற்றி ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அண்ணாமலையார் பற்றினா எண்ணில் அடங்காதது நிறையா இருக்குது. நான் சொன்னது ஒரே ஒரு துளி, அந்த துளி கூட எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் நான் உணர்ந்த ஆன்மீக பயணத்தை உங்களுக்கு எல்லாம் நான் சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.